இங்கே விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்திற்கு வலியுறுத்தியிருக்கின்ற அரசு பணியாளர்கள் மற்றும் ரத்தத்தை வேர்வையாக்கி உதிரத்தை உரமாக்கி உலகிற்கே உணவு படைக்கக்கூடிய எனதருமை உழவர் பெருமக்கள் விவசாயிகளுடைய பிரதிநிதிகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, ஐயா, இது விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம். இங்க குறை தீர்க்கின்றதா என்று விவசாயிகள் வந்தால் எந்த குறையும் தீர்ப்பதே கிடையாது. ஒரு முறைக்கு பல முறை மனுக்கள் கொடுத்தும் மனு அனைத்து குப்பை தொட்டிக்கு தான் போகுது. இப்ப அண்ணொருத்தர் சொன்னாங்க, பேங்க்ல லோன் வாங்கினேன், இன்னொருத்தருக்கு சாட்சி போட்டோன்னு. அந்த சாட்சி போட்டு நம்ம வட்டி கட்டலினா அந்த பேங்க் வட்டிக்கு மேல வட்டி போட்டு பெனால்டி போடுது. ஆனா அந்த விவசாயிக்கு பத்திரம் வரலினா அந்த சட்டமே சொல்லுது, ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும். உடனடியா அவருக்கு எத்தனை நாட்கள் காலம் கடத்தி இருக்கின்றார்களோ அதற்குண்டான அபராதத்தோடு லீடு பேங்க் மேனேஜர் அவர்கள் உடனடியாக கவனத்தில் எடுத்து எந்த மேனேஜர் அதை கொடுக்க தவறினாரோ அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை பரிந்துரைக்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இங்க தலைமைச் செயலாளர்களுடைய உத்தரவுக்கு யாரும் கட்டுப்படுவதே கிடையாது. இங்க 6 அரசு அலுவலர்கள், 6 விவசாயி என்றே தெரியவில்லை. முதல் ஐடி கார்டு போட்டிருக்காங்க. 37க்கு மேற்பட்ட துறையை சேர்ந்தவங்க இருக்கு, 8 ஒன்றியங்கள் இருக்கு. எத்தனை பேர் வந்திருக்காங்க கேட்டா நெடுஞ்சாலை வரல, பள்ளிக்கல்வித்துறை வரல. இப்படி எந்த துறை அலுவலர்கள்? நீங்க பாருங்க, இஷ்டத்துக்கு பேசாதீங்க. நெடுஞ்சாலைத்துறை அலுவலர் வந்துட்டாரு, அவருக்கு சென்னையில செக்ரட்டரியேட்ல இருந்து சட்டசபை கூட்டம் அவர் சௌரியத்துக்கு இல்லைங்க. கேளுங்க, நீங்க கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. வீடியோ கான்பரன்ஸ் சட்டசபை சம்பந்தமா அறிவிப்புக்கு கேட்டு உட்கார வச்சு அவர் உட்கார வச்சார். அவர் வீடியோ கான்பரன்ஸ் முடிச்சு ஓடியாரு. ஒரு அலுவலருக்கு ஒரு பணி இல்ல, நீங்க எல்லாத்தையும் குருட்டு போக பேசிட்டாங்க. குருட்டு போக இல்லைங்க, அப்புறம் என்னங்க கூட்டம் தொடங்க போது இருக்கணும். கேளுங்க. இப்ப இங்க இருக்கிற பல துறை அலுவலர்களுக்கு பல பணிகள் வீடியோ கான்பரன்ஸ்லயும் அதுல இதுலயும் நடக்குது. அந்த ரிவ்யூலாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதனால சில துறைகள் அங்க இருக்கிறாங்க. அங்க செக்ரட்டரியேட் லெவல்ல மீட்டிங் நடக்கிறது முக்கியமா, நம்ம மாவட்ட அளவில் நடக்கிற முக்கியமா முக்கியம். அதுக்காக தான் அடுத்த நிலை அலுவலர்கள் அனுப்புறாங்க. ரெண்டாவது நம்பிக்கை இல்லாத ஒரு விஷயத்த நம்ம சடங்கு முறையா செஞ்சுட்டு இருக்க மாட்டோம். இங்க ஒரு 10 பேர் 100 பேர் கோரிக்கை கொடுத்தாங்கன்னா அதுல அட்லீஸ்ட் 5-10 பேருக்காவது அந்த குறை நிவர்த்தி ஆச்சுன்னா அதுவே ஒரு சாதனை தான், கொடுக்கிற சாதனை. ஒரு முறை கொடுக்கிற மனுவுக்கு பல முறை கொடுத்தாச்சு. நீங்க நான் ஒண்ணு சொல்றேன். அவரு ரெஸ்பெக்டட் சீஃப் செக்ரட்டரி லெட்டர் எழுதியிருக்காரு, எந்த மனுவுக்கு எந்தெந்த தேதியில எத்தனை நாள்ல முடிவு செய்யணும். சிக்கலே இல்லாத ஒரே ஒரு விஷயம், சின்ன விஷயமா தான் 3 நாள்ல முடிவு பண்ண சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாள் கணக்கு இருக்கு. பல நீண்ட கால கோரிக்கை, நிறைய நிதியை சொல்லக்கூடிய கோரிக்கைகள் அதெல்லாம் ரொம்ப நாள் தான் போயிட்டு இருக்கோம். பண்டுகளுக்கு வரணும், ஆர்டர் வரணும், வந்தா தான் அதை செய்ய முடியும். அதனால இந்த ஆய்வு கூட்டத்தை பத்தி நீங்க குறை சொல்றத நிறுத்துங்க. முதல்ல இதோட சார் குறை சொல்லல, மக்களுக்கு விவசாயிகளுக்கு தீர்வு கூட்டமே குறைதீர்க்க போகணும் தானே, அது நடக்கலைங்கிறது தான். ரொம்ப முன்னிலையிலே எத்தனை பேர் பாராட்டிட்டு போனாங்க, எத்தனை துறை அலுவலர்கள் சார் பாராட்டுக்கிறதுக்கு நான் அதை தான் சொல்றேன். இங்க பாருங்க, நாங்க பாராட்டையும் விரும்ப மாட்டோம், குறைபாடுகளையும் சீக்கிரம் சரி செய்யணும்னு எதிர்பார்த்து செய்யணும். அதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மிக்க நன்றி. நீங்க 19 பேசுறது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. குறிப்பிட்டு ஏதாவது கேஸ் இருந்தா அதை பற்றி பேசுங்க. இருக்கு. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் மூலமா 14 ஆவணங்கள் கேட்டு கடந்த 1.5 வருஷமா போராடிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் அந்த ஆவணங்கள் வரல. தென்னிலை பகுதியில 2023 இருந்து கேட்டு இருக்கோம். என்ன ஆவணங்கள்? மின் தொடர்பு ஆவணங்கள் கேட்டு இதுவரைக்கும் இந்த ஆவணங்கள் நீங்க ஆர்டிஐல கேட்டீங்களா? என்னங்க சார்? மாவட்ட அளவுல கேட்டிருக்கோம். இல்ல தகவல் பெறும் உரிமை சட்டத்துல அவங்க கேட்டீங்களா ஆவணங்கள்? இல்ல தகவல் அதுல நீங்க ஒரு பக்கத்துக்கு இல்ல ஒரு ஆவணத்துக்கு 2 ரூபா 5 ரூபா பணம் இருக்கு, அதை கட்டி நீங்க டேஞ்சர் கோக்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஆவணங்களை நகல் கொடுப்பாங்க. இருந்ததுன்னா கொடுப்பாங்க, இல்லைன்னா அந்த ஆவணங்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மின்சாரம் அந்த மின் மாவட்ட ஆட்சியர், முன்னாடி இருந்த மாவட்ட ஆட்சியர் தலைவரும் இப்போ இருக்கிற ஆட்சியரும் 2 சவால் மின்துறைக்கு சவால் கொடுத்துருக்கீங்க. அவங்க உடனடியாக கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. சர்டிஃபிகேட் காப்பி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இதுவரைக்கும் சர்டிஃபிகேட் காப்பியை கொடுக்குறீங்க. 14 ஆவணங்கள் நம்ம ஹைகோர்ட்டுக்கு நாங்கள் போகிறோம், சர்டிஃபிகேட் காப்பிலாம் போக முடியாதுங்க. அது இந்த சமாச்சாரம் பல முறை நானே கொடுத்து பேசியிருக்கேன். அது எது இல்லை, தகவல் உரிமை நீங்க வாங்கி கொடுக்க சொல்லி நீங்க தான் உத்தரவு போடுறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த கலைக்கும் உத்தரவு போட்டுருக்காரு. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க. தகவல் அறியும் சட்டத்தின்படி நீங்க அவங்ககிட்ட கேட்டு அவங்க கொடுக்கலாம். அதுக்கடுத்து மேல்முறையீடு இருக்கு, அப்பீல் கொடுங்க. அதுவும் இல்லைன்னா ஸ்டேட் லெவல்லே மாநில ஆணையம் இருக்கு. ஹைகோர்ட்
இல்ல சார் ஹைகோர்ட்ல ஒவ்வொரு முறை கேட்டு போயிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, நான் ஒண்ணு கேக்குறேன். இப்ப கொடுத்த தகவல் உரிமை சட்டத்துல யார் கொடுத்ததா, எந்த தேதி கொடுத்ததா, எந்த நம்பர் எனக்கு கொடுத்து சொல்லுங்க. நாங்க அவங்களுக்கு மேல்முறையீட்டு அலுவலர் மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிறவங்க செஞ்சு உங்களுக்கு கொடுத்து மேல்முறையீடு ஒண்ணு இல்ல சார், நீங்க வாங்கி கொடுக்கணும். ஹைகோர்ட் உத்தரவுப்படி ஹைகோர்ட்ல உத்தரவு போட்டுருக்காங்க. ஹைகோர்ட் வந்து மாவட்ட இல்ல, நீங்க 16 வகையான ஆவணங்கள் எந்த அலுவலர் எந்த துறையில கொடுக்காம இருக்கு அதை எழுதி கொடுங்க. இருக்கிற ஆவணத்தை அவர் கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கு, இல்லாத ஆவணத்துக்கு இல்லைன்னு சொல்றாரு. காப்பி தான் கேட்கலாம், இல்ல ஹைகோர்ட் நாங்க போக முடியாது. ஹைகோர்ட்டுக்கு நான் உங்களை போக சொல்லிங்க. இழப்பீடு 10 அப்படிங்க, அடுத்து நீதிமன்றம் சொல்றதுக்கு ஆவணம் இருந்தா தான் சார் செல்ல முடியும். நீதிமன்றத்தில் நாங்க ஆவணமே இல்லாம எப்படி சார் நீங்க அது எந்த சர்வே நம்பர், எந்த கேஸ்? 1.5 ஆண்டு காலம் என்னோட தொழில் போராட்டத்துல கேட்டுட்டு தான் சார் இருக்கிறா. எந்த சர்வே நம்பரும் ஒவ்வொரு மாதமும் சார் டிஆர்எஸ் ஆர்டிஓ சார் இருந்தாங்க, டிஆர்எஸ் சார் இருந்தாங்க, நீங்க இல்லாத அப்புறம் வேற மாவட்டம் வச்சிருந்தாங்க. 1.5 ஆண்டு காலம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் 14 ஆவணம் கேட்டுட்டு தான் சார் இருக்கு. 1.5 ஆண்டு காலமா கேட்டுட்டு இருக்கா. இழப்பீடு கேட்கல. எனக்கு போர்வெலுக்கு இழப்பீடு வரணும் சார். ஒரு 2 வருஷம் ஆகுது. போர்வெலுக்கு மேல கம்பி லைட் போயிடுச்சு, இழப்பீடு கிடைக்கல. அதுக்கும் கேட்டுட்டு இருக்கிறா. அவங்க இபி மின்துறை சார் திருச்சியில் கேட்டோம்னா திருச்சியில் வந்து பதில் வச்சிருக்கா வரட்டு அப்படிங்கிறாங்க சார். பதில் வந்து அச்சிலே பார்க்குற திருச்சி டிவிஷன்ல சார் பார்த்துட்டு இருக்காங்க சார். அந்த 14 அவங்க சொல்லியிருக்காங்க சார். அதான் அந்த டிவிஷன் கேட்டுட்டு இருக்காங்க சார். இன்னும் அவங்க கொடுக்கலன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சார். டிவிஷன் அச்சிலே டிவிஷன் சார் சார் அந்த இழப்பீடு கிடைக்கவே இல்லைங்க சார். இழப்பீடுக்கு ஆழ்வாய் கிணத்துக்கு இழப்பீடு கேட்டுருக்காங்க. இழப்பீடுக்கு சார் நிதி கொடுத்தாதான் இழப்பீடு இவ்வளோ ஃபிக்ஸேஷன் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க சார். ஃபிக்ஸேஷன் பண்ணால் நிதி கொடுத்தாதாங்க சார். அடுத்து எனக்கு 10 எனக்கு இழப்பீடு வேணும் அப்படின்னு நீதிமன்றத்தில் சொல்றதுக்கு அது எதுக்கான தொகை கொடுத்தாதாங்க சார் ஆகு. எதுவுமே இல்லாமல் அன்னைக்கு அந்த அவசர கதியில் மாவட்ட காவல்துறையை வச்சு நீங்கள் அந்த உங்கள் திட்டத்தை செயல்படுத்திட்டீங்க. விவசாயிகளோட கதி இப்போ வந்து அனாதியாக தான் நிற்கிறான். எங்களுக்கு என்ன கேட்குறீங்க சார்? நான் 2 வருஷமா கேட்குறேன், பதில் வருது. பார்த்தீங்கன்னா இந்த டாடா நிறுவனம் வந்து ஆழ்வாய் கிணத்து மேல வந்து கம்பி எடுத்திருக்காங்க, சட்டவிரோதமாக எடுத்திருக்காங்க. அதுக்கு புகார் வந்துருக்காங்க. அந்த வந்து ஆழ்வாய் கிணத்து மேல இருக்கிறத வந்து அகற்றி கொடுக்கணும்னு இருந்தேன். இப்போ வந்து டாடா நிறுவனத்துக்கு கடிதம் வச்சுருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். இப்போ ஓர்வல் மேலே போகிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? ஏன் வீடியோ வந்து அவங்களுக்கு அபராதம் விதிக்கல, நடவடிக்கை எடுக்கலன்னு சார். இப்போ அவங்களே வந்து ஆழ்வாய் கிணத்து மேலே கம்மி போயிருக்காங்க. அதனால் அப்புறப்படுத்த முடியல. டாடா நிறுவனம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆல்ரெடி போயிருக்க லைன் இல்லாமல் ஆப்போசிட்டில் ஒரு லைன் போகிறக்கான வேலை நடந்து அதை தடுத்து நிறுத்தணும். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த ஓரமாகவே வந்து ஹெச்டி லைன் போகுதுங்க. அது கீழே வந்து எல்டி லைனும் போகுது. அது கொட்டி போடுறதுக்கு அதை தயார்படுத்தினாங்க. இந்த லைனையும் இன்னும் பிரிக்காமல் வச்சிருக்காங்க சார். இப்போ பார்த்தீங்கன்னா கடிதம் வச்சிருக்க மட்டும் பதில் வந்துருக்குங்க சார். அது தவறுதலாகவே ஆழ்வாய் கிணத்துலேயே வந்து பரமத்தி யூனியன் பகுதியில் 2 பேர் இறந்துருக்காங்க. இது நாங்கள் இந்த இறக்கிறதுக்கு முன்னாடியே 2 மாதம் முன்னாடியே மனு கொடுத்துருந்தோம் சார். கொடுத்து 2-3 மாதம் ஆகுது. இது சம்மந்தமாக வீடியோ கூப்பிட்டு கேட்டோம்னா அவர் ஃபோன் எடுக்கிறது இல்லை. ஏடி பஞ்சாயத்து கூப்பிட்டு கேட்டோம்னா அவங்க ஃபோன் எடுக்கல. 4-5 டைம் எடுத்த பிறகு ஏடி பஞ்சாயத்து இது ஒரு தவறாக கொடுத்துருந்தாங்க. அடுத்த நாள் எடுத்து போட்டுருக்கோம். அது ஒரு 1 வீக்ல எடுக்க சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்துட்டு வேகப்படுத்த சொல்லுங்க சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த போர்ல வந்து டாடா நிறுவனம் ஒரு சைடு லைன் போயிட்டு இருக்கு சார். துணை மின் நிலையத்துக்கு போகிறதுக்கு. அதுலேருந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்டி லைனு எஸ் லைனு ஒரு சைடு போயிட்டு இருக்கு. தனியார் நிறுவனம் வந்து இது சூரிய ஒளி இது கொண்டு போகிறதுக்காக மின்கம்ப பாதை அமைச்சாங்க. அதை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி வச்சிருக்காங்க சார். அவங்களும் மீண்டும் அமைக்காத ஒன்றை வந்து எங்களுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். சரிங்க சார். சார் அந்த தார் சாலை சம்பந்தமாக மார்ச்சில் சார் வந்து சொன்னாங்க, மார்ச்சில் வந்து உங்களுக்கு நிதி ஒதுக்கி தர்றா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சார். மார்ச்ல இல்லைங்க, மார்ச்ல இப்ப கணக்கு பிடிப்பாங்க. கண்டிப்பா சார். ஏப்ரல் மாதம் எதிர்பார்ப்போம் சார். அதான் சார் முதல்வரோட இதில் 6000 கிலோமீட்டருக்கு வந்து 220 ரூபாய் ஒதுக்கிருக்காங்க. எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம ப்ரொபோசலாக அனுப்பிச்சிருக்கோங்க. கண்டிப்பா சார். அதையும் கன்சிடர் பண்ணுறது நம்ம மற்ற ஆளுநர்களையும் ஏற்படுத்தும் சார். வேலை பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு போகிற ரொம்ப கொடுமையாக இருக்குது சார். வேற இவ்வளோ தூரம் நாங்கள் கேட்கவும் மாட்டோம். அனைத்து மக்களும் போகிறது பார்த்தீங்கன்னா டெய்லி 4 டைம் 5 டைம் சார். அதை பார்க்கலாம். கண்டிப்பாக சார். சார் மின்சார வாரியத்தில் இப்போ தற்காலிக முறை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க சார். தற்காலுக்கு வந்து இப்போ பணம் கட்டுறதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. அது உடனடியாக தற்கால பணம் கட்டி பெறதுக்கான வழிவகை செஞ்சு கொடுக்கணும். சரிங்க. நன்றிங்க சார். வணக்கம்.